தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சின் 90 விழுக்காடு மக்கள் நாடு வீழ்ச்சியடைந்து வருகின்றது என்ற மனநிலையில் உள்ளனர். பிரான்சின் சத்தோனோஃப்-கிராஸ் கிராமத்தில் உள்ள அகதிகள் வரவேற்பு மையம் மூடப்படுகிறது. பாரிஸ் லூவ்ர் அருங்காட்சியக கொள்ளை தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரான்சில் ஓய்வூதிய சீர்திருத்தம் மீண்டும் கொண்டுவரப்படும் என செனட் தலைவர் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் கலாசார அமைச்சர் ரசிதா டாத்தி, பாரிஸ் நகர முதல்வர் ஆன் இடல்கோ இடையே நிகழ்ந்த விவாதம் சமூக வலைத்தளங்களில் பரவியுள்ளது. பாரிஸில் 12 வயது சிறுமியை கொலை செய்த பெண்ணுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பிரான்சில் ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தக நிலையங்களை ஆரம்பிக்க போகின்றீர்களா? உங்களுக்கு ஒரு உதவும் கரம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். எல்லா விதமான உணவுப் பொருட்கள் யாவும் மிக மலிவான விலைகளில் கொள்முதல் செய்து உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துங்கள். உங்கள் வர்த்தகத்தை வளப்படுத்திக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம். ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். உணவு வகைகளுக்கு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். இயற்கை அழகு. உணவகம் அருகே செயின் நதி. அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை. யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். பிரான்சின் அரசியல் நிலைமை 2024 நடந்த திடீர் தேர்தலால் ஒரு தொங்கு நாடாளுமன்றம், அதாவது எந்த ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்ற முடியாத நாடாளுமன்றம் உருவாகியது. இதன் பின்னர் எமனுவல் மேக்ரோ 5 பிரதமர்களை நாட்டில் மாற்றியுள்ளார். மேக்ரோனுக்கான மக்கள் ஆதரவு தற்பொழுது 20% குறைவாக உள்ளது. நாட்டின் பொது பற்றாக்குறை 5.4 உயர்ந்துள்ளது. பிரான்சின் 90 விழுக்காடு மக்கள் நாடு வீழ்ச்சியடைந்து வருகின்றது என்ற மனநிலையில் உள்ளனர். பிரான்சின் வலதுசாரி கட்சியான மரின் லூபென்னின் தலைமையிலான ரசம்பிளுமோ நேஷனல் கட்சிக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு பெருகி வருகின்றது. பிரான்சின் வீழ்ச்சி வரலாற்றை பின்னோக்கி பார்க்க வைக்கின்றது. பிரான்ஸ் 1760களில் இருந்து 7 ஆண்டு போரின் தோல்வி, காலனித்துவ பேரரசு இழப்பு, நெப்போலியன் தோல்வி, 2ஆம் உலக போர் என்பன 19ஆம் நூற்றாண்டு எழுத்தாளர்கள், வரலாற்றாசிரியர்கள் என பலரது பதிவுகளாக வெளிவந்திருக்கின்றன. லா பிரான்ஸ் கி டாம்ப், வீழ்ந்து கொண்டிருக்கும் பிரான்ஸ், லு சீசித் பிரான்சேஸ், பிரான்சின் தற்கொலை போன்ற புத்தகங்கள் பரபரப்பாக இப்பொழுது விற்பனையாகின்றன. பிரான்சின் தற்போதைய பிரச்சனைகள் ஆழமானவை என்றாலும் அவை வழக்கமான நெருக்கடிகளே. வரலாறு காட்டுவது போல் பிரான்ஸ் புரட்சிகள், போர்கள், அரசியல் நெருக்கடிகளை தாங்கி அது வந்திருக்கிறது. தற்போதைய நிலைமைகள் கடினமானவை என்றாலும் பிரான்ஸ் முடிவுக்கு வந்துவிட்டது என்று சொல்வது தவறு. அது வரலாறு, மீள்திறன், குடிமை நிறுவனங்கள் இன்னும் வலுவாக உள்ளன என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பிரான்சின் சத்தோனோவ்-கிராஸ் கிராமத்தில் உள்ள அகதிகள் வரவேற்பு மையம் மூடப்படுகிறது.
அக்டோபர் 26 அன்று வெளியான செய்திகளின்படி சத்துனோவ் கிராஸ் கிராமத்தில் உள்ள அகதிகள் வரவேற்பு மையம் விரைவில் மூடப்பட உள்ளது. இந்த மையம் மூடப்படுவதற்கு கிராம மக்கள் மற்றும் மேரி ஆகியோரின் நீண்டகால முயற்சிகள் காரணமாக அமைந்துள்ளது. மேரி இந்த மையத்தின் கட்டிடத்தை வாங்கி அதனை வேறு பயன்பாட்டிற்கு மாற்ற திட்டமிட்டுள்ளது. இதனால் கிராம மக்கள் பெரும் நிம்மதி அடைந்துள்ளனர். மேலும் சமீபத்திய நாட்களில் இந்த மையத்தில் நடைபெற்ற சோதனைகளின் பொழுது பெருந்தொகை பணம், மின்சார அச்சுக்கருவி, மயக்க மருந்துகள், போதைப் பொருட்கள் போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதனால் இந்த மையத்தை மூடுவதே ஒரே தீர்வு என மேரி தெரிவித்துள்ளது. மார்ச் 2025 மையத்தில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்கள் மற்றும் பாதுகாப்பு பிரச்சனைகள் காரணமாக மேரியால் அதனை மூடுவதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இதனால் மையத்தில் தங்கியிருந்த சிலர் அவசரமாக வெளியேற்றப்பட்டார்கள். இந்த மையம் மூடப்படுவதற்கு கிராம மக்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் பெரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றார்கள். வணக்கம். உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள். உங்கள் படுக்கை அறைகளும் இவ்வாறே அமையட்டும். 1290 யூரோக்கு கட்டில், மெத்தை, ட்ரெஸ்ஸிங் டேபிள், கபர்ட், பெட்சைட் டேபிள். தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளபாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள். பங்களாதேஷ் ஃபர்னிச்சர் பாரி, 160 அவென்யூ பால் வாயோங் குச்சரையர், லா கார்னர். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பாரிஸ் லூவ்ர் அருங்காட்சியக கொள்ளை தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாரிஸ் லூவ்ர் அருங்காட்சியகத்தில் நடந்த கொள்ளை சம்பவத்தில் 8 பிரெஞ்சு அரச குடும்பத்தின் 88 மில்லியன் யூரோ மதிப்புள்ள தங்க முடி மணிகள் திருடப்பட்டன. இந்த கொள்ளை நடந்த ஒரு வாரத்திற்கு பின்னர் விசாரணை வேகமாக முன்னேறியுள்ளது. அக்டோபர் 25 கடந்த சனிக்கிழமை அன்று சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் பாரிஸ் சார்ல்துகோல் விமான நிலையத்தில் இரவு 10 மணி அளவில் கைது செய்யப்பட்டார். இந்த நபர் அல்ஜீரியாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற போதே போலீசாரிடம் சிக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டிருக்கும் 2 காவல்துறையினருக்கு ஏற்கனவே தெரிந்தவர்களாக உள்ளனர். இந்த தகவலை BFM தொலைக்காட்சி, பாரி மேஷ் என்பன உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த கொள்ளை பகல் நேரத்தில் நடந்தமை குறிப்பிடத்தக்கது. விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பிரான்சில் ஓய்வூதிய சீர்திருத்தம் மீண்டும் கொண்டுவரப்படும் என்று செனட் தலைவர் ஜெரா லாஷ அறிவித்துள்ளார். 2026 ஆண்டு சமூக பாதுகாப்பு நிதிநிலை அறிக்கை பரிசீலனையின் பொழுது ஓய்வூதிய சீர்திருத்தத்தை மீண்டும் கொண்டு வருவது தொடர்பாக பிரெஞ்சு செனட் சபை தலைவர் ஜெரா லாஷ அறிவித்துள்ளார். பிரான்ஸ் கீழவை அந்த சீர்திருத்தத்தை நிறுத்தி வைத்தால் மட்டுமே இது நடக்கும். செனட் சபை வலதுசாரிகள், மேக்ரோனிஸ்டுகள் கட்டுப்பாட்டில் உள்ளது. செனட் தலைவர் ஜெரா லாஷரின் இந்த அறிவிப்பு 2025 அக்டோபர் 25 அன்று லு பாரிசியன் நாளிதழில் வெளியாகியிருந்தது. விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர்.
பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷபல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷபல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பாரிஸில் 12 வயது சிறுமியை கொலை செய்த பெண்ணுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பாரிஸில் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் 12 வயது சிறுமி ஒருவரை பாலியல் பலாத்காரம், சித்திரவதை புரிந்து கொலை செய்த குற்றத்திற்காக 27 வயது பெண் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தண்டனை பிரான்சின் குற்றவியல் சட்டத்தின் கீழ் மிக கடுமையான தண்டனையாகும். பிரான்சில் இவ்வாறு தண்டனை பெற்ற முதல் பெண் என்ற பெருமையும் இவருக்கு கிடைத்துள்ளது. இந்த குற்றவாளி அல்ஜீரியாவை சேர்ந்த தாபியா பெங்க்ரெட் என்று அறியப்பட்டுள்ளார். 27 வயது பெண் லோலா டேவியட் 12 வயது சிறுமியை 2022 அக்டோபரில் கொடூரமான முறையில் கொலை செய்துள்ளார். லோலாவின் உடல் அவர் வசித்த கட்டிடத்தின் பொதுப்பகுதியில் பிளாஸ்டிக் பெட்டியொன்றில் அடைக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. உடல் பல இடங்களில் காயங்களுடன் இருந்தது. குறிப்பாக முகம், முதுகு, கழுத்தில் பெரிய காயங்கள் இருந்தன. ஆனால் மரணத்திற்கு காரணம் சுவாசம் மற்றும் கழுத்து அழுத்தம் காரணமாக ஏற்பட்ட இதய சுவாச கோளாறு என மருத்துவ அறிக்கை தெரிவிக்கின்றது. லோலா வசித்த கட்டிடத்துக்குள் நுழைந்த சில மணி நேரங்களில் பெங்க்ரெட் தனியாக கடினமான பொருட்களுடன் வெளியேறியதை சிசிடிவி காட்சிகள் காட்டியுள்ளன. பெங்க்ரெட் போலீசாரிடம் லோலாவை தன்னுடைய சகோதரியின் வீட்டுக்கு அழைத்துச் சென்றதாகவும் அங்கு அவரை குளிக்க வைத்து பாலியல் பலாத்காரம் செய்து கொடூரமான வன்முறையில் ஈடுபட்டதாக ஒப்புக்கொண்டுள்ளார். பின்னர் சிறுமியின் உடலை பிளாஸ்டிக் பெட்டியில் மறைத்து வைத்தார் என்றும் தெரிவித்திருக்கிறார். பாரிஸ் குற்றவியல் நீதிமன்றம் அக்டோபர் 25 வெள்ளிக்கிழமை அன்று பெல்கிரெட்டுக்கு ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. குறைந்தபட்சம் 30 ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டும் எனவும் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. தண்டனைக்கு பின்னர் பெல்கிரெட் தன்னுடைய குற்றங்களை அருவருப்பானவை என ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கோரினார். லோலாவின் சகோதரர் பிரெஞ்சு நீதி முறைமைக்கு நன்றி தெரிவித்தார். தமக்கு லோலாவை திரும்ப கொடுக்க முடியாவிட்டாலும் இந்த தீர்ப்பு தமக்கு நிம்மதியை அளிக்கிறது என அவர் கூறினார். பிரான்சில் முதலாவது பெண் ஆயுள் தண்டனை பெற்ற நிலையை இவர் அடைந்திருக்கின்றார். பெல்கிரெட் அந்த சாதனையை படைத்துள்ளார். பிரான்ஸ் கலாசார அமைச்சர் ரசிதா டாத்தி, பாரிஸ் நகர முதல்வர் ஆன் இடல்கோ இடையே நிகழ்ந்த விவாதம் சமூக வலைத்தளங்களில் பரவியுள்ளது. அக்டோபர் 8ஆம் தேதி பாரிஸ் நகர சபை கூட்டத்தில் ஆன் இடல்கோ, ரசிதா டாத்தி இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் சமூக வலைத்தளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவாதத்தின் பொழுது ஆன் இடல்கோ, நீங்கள் 4900 யூரோவுடன் வாழ முடியுமா என்று கேள்வி எழுப்பியதால் இணையத்தில் பெரும் எதிர்ப்பு எழும்பியுள்ளது. இணையதள பயன்பாட்டாளர்கள் இரு அரசியல்வாதிகளின் வாழ்க்கை தரம் பற்றிய புரிதல் இல்லாமை குறித்து விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். குறிப்பாக ஆன் இடல்கோவின் 4900 யூரோவுடன் வாழ முடியுமா என்ற கேள்வி பொதுமக்களின் வாழ்க்கை நிலைமைகளை புரிந்து கொள்ளாதது போல் தோன்றுவதாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. எக்ஸ் தளம் போன்ற சமூக வலைத்தளங்களில் இந்த கருத்து பெரும் எதிர்ப்பை சந்தித்துள்ளது. பலர் இந்த தொகை பொதுமக்களுக்கு போதுமானதாக இருக்கலாம் என்றாலும் பாரிஸ் போன்ற உயர் வாழ்க்கை செலவுள்ள நகரங்களில் அது சவாலாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிகழ்வு அரசியல்வாதிகள் மற்றும் பொதுமக்களின் வாழ்க்கை தரம் இடையே உள்ள இடைவெளியை மீண்டும் ஒருமுறை எடுத்துக்காட்டுகிறது. இந்த விவாதம் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் விவாதிக்கப்பட்டு வருகிறது.
நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோஃப்.